எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை சார்பில் வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் துணை செயலாளர் சேங்கை மாறன் அவர்களே, என்னுடைய அருமை நண்பர்கள் அல்லமீன் அவர்கள் எதிர்த்து குரல் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி என்று எல்லாருக்கும் தெரியும். அந்த முதல் குரல் இந்த சட்டத்தை பொறுப்பு குழுக்கு அனுப்பினார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த குழுவிலே இருந்தார்கள். இந்து சமுதாய மக்கள் தான் பெரும்பான்மையாக இருப்பார்கள். ஏனால் நாட்டில் பெரும்பான்மை இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள். நம்முடைய சம்பிரதாயங்களில் நாம் எப்படி பெருமை கொண்டு சொந்தம் கொண்டாடுகிறோமோ அவர்கள் சம்பிரதாயங்களை அவர்கள் சொந்தம் கொண்டாடி பெருமை கொள்கிறார்கள். ஆகவே வாழ வாழ விடு அந்த குழு அறிக்கை வந்தது. அந்த குழு அந்த அறிக்கையை அப்படியே நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றியிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றால் இந்தியாவில் எந்த அளவு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய கட்சி, மக்கள் நீதி மைய கட்சி அனைத்தும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஜனநாயக முறையிலே வெற்றி பெறுவோம். ஜனநாயக முறையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சட்டத்தை ரத்து செய்வோம். இடையில வழக்கு நடந்தால் எங்கள் வழக்கறிஞர்கள் உங்களுக்காக உச்ச நீதிமன்றத்திலே வாதாடுவார்கள். வாதாடுவது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்திலே நிச்சயமாக நியாயத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம், நீதியின் பக்கம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆகவே தயவு செய்து தெருக்களிலே இறங்கி போராட வேண்டாம். உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம் இருக்கிறது, மிகப்பெரிய ஆயுதம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறீர்கள். இப்போ நாடாளுமன்றத்துக்கு ஒரு முறை, சட்டமன்றத்துக்கு ஒரு முறை அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறீர்கள். அந்த ஆயுதம் உங்களிடம் இருக்கும் வரை உங்கள் உரிமைகளை யாருமே பறிக்க முடியாது. பறிப்பதைப் போல தோணலாம், ஆனால் இறுதியிலே அந்த ஆயுதம்தான் வெல்லும் என்பதை நம்பிக்கையோடு இருங்கள். 2026 ஒரு தேர்தல் வருது, 2027 உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வருது, பல மாநிலங்களில் தேர்தல் வருகிறது. அடுத்தது 2029 நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலிலே உங்கள் சமுதாயத்தை, உங்கள் மதத்தை, உங்கள் பழக்க வழக்கங்களை, உங்கள் சம்பிரதாயங்களை, உங்கள் சடங்குகளை யார் காப்பாற்றுகிறார், யார் எதிர்க்கிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறார். உங்களை எல்லாம் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தெருக்களிலே இறங்கி சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. தெருக்களிலே இறங்கி யாரோடு சண்டை போடப் போகிறீர்கள்? இந்து மக்களுக்கு உங்களோடு சண்டையே இல்லையா? இந்து மக்களுக்கு உங்களோடு சண்டையே கிடையாது. சில அதி தீவிரவாதிகள் வேணால் இஸ்லாமியத்தை எதிரான மதமாக, பகையான மதமாக கருதலாம். நாங்கள்லாம் உங்களை பகைவர்களாக கருதுவது கிடையாது, ஒரு நாளும் கருத மாட்டோம். உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம், எங்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அந்த நாட்டில் நீதி வெல்லும் என்று சொல்லி. என்ன கன்ட்ரைவன்ஸ்? என்னுடைய நிலம் நான் தானம் தர்றேன், என்னுடைய பணம் நான் தானம் தர்றேன், என்னுடைய வீடு நான் தானம் தர்றேன். இது என்ன கன்ட்ரைவன்ஸ் வந்துருக்கு? பத்திரம் எழுதி சொல்கிறீங்க, பத்திரம் எழுதுகிறோம். பத்திரம் எழுதி பதிவு செய்த பிறகு குயுக்தி எங்கே வந்துச்சு? இந்த ஷரத்து மோசமான ஷரத்து என்று நான் கண்டிக்கிறேன். இந்த ஷரத்தும் செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும். சரி, இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு நிலம் இருக்கு, கிறிஸ்துவர்களுக்கு நிலம் இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் அறநிலையத்துறைக்கு மட்டும் அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கிறார். அறநிலையத்துறை
துறைக்கு கீழே இருக்கிற கோயில்களுக்கு மட்டும் ஏறத்தாழ 5 லட்சம் ஏக்கர் பூமி இருக்கு. திருப்பதி தேவஸ்தானம் உட்பட ஆந்திராவில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு ஏறத்தாழ 5-6 லட்சம் ஏக்கர் இருக்கு. கிறிஸ்துவர்களுக்கு பல லட்சம் ஏக்கர் இருக்கு. இருந்துட்டு போட்டுமே. இஸ்லாமியர்களுக்கு 18 லட்சம் ஏக்கரோ, 28 லட்சம் ஏக்கரோ, 58 லட்சம் ஏக்கரோ இருந்தா இருந்துட்டு போதுமே. அதிலேயே நீங்க குறி வைக்கிறீங்க. அதை ஏன் கவர வேண்டும், பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வரீங்க? அந்த வக்ஃப் வாரியத்தில் பழைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, முஸ்லிம் அல்லாதவர் அந்த வக்ஃப் வாரியத்தில் இருக்க முடியாது. இப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, முஸ்லிம் அல்லாதவர்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். முஸ்லிம்களும் இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கும். நான் கேட்குறேன், அறநிலையத்துறை அமைச்சர், முன்னாள் உளவுத்துறை அமைச்சர் இதை ஆமோதிப்பார் என்று நினைக்கிறேன். இந்து சமய அறநிலைய சட்டம்னு தமிழ்நாட்டில் இருக்கு. அதே மாதிரி ஆந்திராவில் ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை எடுத்து பாருங்க. 10வது பிரிவு 26வது பிரிவை பாருங்க. 10வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, HRNC இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் கமிஷனர் இந்துவாக இருக்க வேண்டும். துணை கமிஷனர் இந்துவாக இருக்க வேண்டும். அனைத்து ஊழியர்களும் இந்துவாக இருக்க வேண்டும். 26வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, கோயில்களுக்கு அறங்காவலர் நியமித்தால் அனைவரும் இந்துவாக இருக்க வேண்டும். அதில் ஒன்றும் அதிசயம் என்ன, அதில் ஒன்றும் இயற்கை தான். இப்போ பழனி கோயிலுக்கு, திருச்செந்தூர் கோயிலுக்கு, திருத்தணி கோயிலுக்கு, மதுரை மீனாட்சி கோயிலுக்கு அறங்காவலர் அரசு நியமிக்கிறது என்றால் இஸ்லாமியராக நியமிப்பாங்க. இஸ்லாமிய வக்ஃபுக்கு இந்துவை எப்படி போடலாம், கிறிஸ்துவரை எப்படி போடலாம்? இப்போ கிறிஸ்துவ அறக்கட்டளைகள் இருக்கின்றன, கிறிஸ்துவ அமைப்புகள் இருக்கின்றன, கோயில்களுக்கு கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, அறங்காவலராக இருக்காங்க, கமிட்டியில் இருக்கிறாங்க. லே கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு. அதில் முஸ்லீமை போட முடியுமா, இந்துவை போட முடியுமா? இது இஸ்லாமியர் மீது தொடுக்கப்பட்ட பிரத்யேகமான விசேஷமான தாக்குதல். இந்து கோயில்களுக்கு ஒரு இஸ்லாமியரை போட்டால் இந்த நாட்டில் புரட்சியே வெடிச்சிடும். அதை போல இஸ்லாமிய அமைப்புகளுக்கு இந்துவை போட்டால் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சவால். அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த மதத்தினுடைய அறநிலையங்கள், தர்ம நிலையங்களை நிர்வகிக்கும். சிங்கப்பூரில் அப்படித்தான், இலங்கையில் அப்படித்தான், எல்லா நாடுகளிலேயும் அப்படித்தான். எந்த நாட்டிலேயாவது ஒரு மதத்தினுடைய வழிபாடு தலங்களை, அறநிலையங்களை, தர்ம நிறுவனங்களை இன்னொரு மதத்தினர் நிர்வகித்ததாக ஒரு உதாரணத்தை உலகத்திலேயே சொல்ல முடியும். இந்த கண்டுபிடிப்பை பாரதிய ஜனதா கட்சி செய்தது. இந்த பிரிவு நிச்சயமாக சட்ட விரோதமானது. 26வது பிரிவுக்கு, அரசியல் சாசனத்தின் 26வது பிரிவுக்கு விரோதமானது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அரசுக்கு சொந்தமான நிலமா, வக்ஃபுக்கு சொந்தமான நிலமான ஒரு தாவா வந்துச்சுன்னா அரசு ஒரு அதிகாரியை நியமிக்குமா, மூத்த அதிகாரி, சீனியர் ஆபீசரை நியமிக்கும். அவர் விசாரிச்சு இது அரசுக்கு சொந்தம்னு தீர்ப்பளிச்சிட்டாருன்னா உடனே டிஆர்ஓ ஆர்டிஓட்ட சொல்லி ரெவென்யூ ரெக்கார்டை திருத்துவார். அவர் விசாரிக்கிற வரைக்கும் வக்ஃபு அந்த நிலத்துக்கு சொந்தம் கொண்ட முடியாது, அந்த சொத்துக்கு சொந்தம் கொண்ட முடியாது. அவருக்கு விசாரிக்கிறதுக்கு 2 வருஷமானாலும் 3 வருஷமானாலும் 30 வருஷமானாலும் அது தாவா இருக்கும் வரையில் யாரும் சொந்தம் கொள்ள முடியாது. தீர்ப்பு தந்த பிறகு மறுநாளே ஆவணங்களில், வருவாய் ஆவணங்களில், ரெவென்யூ ரெக்கார்டில் திருத்திடுவாங்க. இது எப்படி இருக்குன்னா,
எல்லா கோர்ட்லேயும் வாதியே நான் ஒரு பிராது போட்டுறேன், நான் தான் வாதி, நானே ஜட்ஜ்மெண்ட், நானே நீதிபதியை நியமிச்சிட்டா என்ன தீர்ப்பது? இதை விட அயோக்கியத்தனமான பிரிவு இருக்கவே முடியாது. அரசுக்கு சொந்தமா வக்குஃபுக்கு சொந்தமா என்பதை அரசே ஒரு அதிகாரியை நியமிக்குமா? அரசே ஒரு அதிகாரியை நியமித்து தீர்ப்பு வாங்குமா? அந்த தீர்ப்பின்படி ரெவென்யூ இருக்காத திருத்து வாங்கலாம். இதெல்லாம் கோமாளித்தனமான சட்டங்கள், மோசடியான சட்டங்கள். அதாவது ஒரு சமுதாயத்தை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக, ஒரு சமுதாயத்தை மிரட்ட வேண்டும் என்பதற்காக, ஒரு சமுதாயத்தை அழுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பிரிவுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் நல்ல வேளையாக இந்த நாடு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்தாலும் இன்னும் ஜனநாயக நாடு. இந்த நாடு இன்னும் சில நீதிபதிகள் தவறு செய்தாலும் பெரும்பான்மையான நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் நேர்மையான நீதிபதிகள். அரசியல் சாசனப்படி சட்டப்படி தான் தீர்ப்பளிப்பார்கள். நேர்மையானவர்கள், ஒழுக்கமானவர்கள். இந்த சட்டம் நிச்சயமாக நம்முடைய போராட்டம் வெல்லும். அதற்காக தெருக்களில் இறங்கி போராடணும்னு நான் சொல்லலை. மேற்கு வங்காளத்தில் தெருவில் இறங்கி போராடி இருக்கிறாங்க. 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நான் உங்களை எல்லாம் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஆதரவு இல்லை என்று நினைக்காதீர்கள். நாடே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது.